ஏஜிஎஸ் டெக் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லோ பட்ஜெட்டில் 5G மொபைல், அதுவும் பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் 3 மொபைல் கம்பேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த 3 மொபைலில் எந்த மொபைல் பெஸ்ட்டு மொபைல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட முடியும். விவோ T3X அப்புறம் IQ Z9X இந்த 2 மொபைலுமே சேம் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும், மற்றபடி உள்ள ஸ்பெக்ஸ் எல்லாமே அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் விவோ T3X வாங்குறதா இருந்தால் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் வாங்கணும். அதே மாதிரி IQ Z9X மொபைல் வாங்குறதா இருந்தால் அமேசானில் மட்டும்தான் நீங்கள் கம்மியாக வாங்க முடியும். இந்த 2 மொபைல் கூடயும் நம்ம மோட்டோ G45 எப்படி இருக்குது, அந்த அளவுக்கு இது ஒர்த்தா இருக்கா அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு 3 மொபைல்லுமே பாக்ஸ்க்குள்ளே சார்ஜர் வந்துடும், அதுக்கான கேபிள், அப்புறம் மேனுவல் கைட், சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருவாங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது நமக்கு 3 மொபைல்லுமே IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மோட்டோ G45 கம்பேர் பண்ண மற்ற 2 மொபைல்லையும் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால வீடியோஸ் பார்க்குறதுக்கும் சரி, கேமிங் விளையாடுறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மொபைல்லுமே 120 Hz வரைக்குமே ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டோ G45ல 500 நைட்ஸுக்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருப்பாங்க. சன்லைட்லலாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்ற 2 மொபைல்லையுமே பீக் பிரைட்னஸ் 1000 நைட்ஸுக்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதனால மோட்டோ G45 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மோட்டோ G45ல நமக்கு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மற்ற 2 மொபைலும் நமக்கு Full HD+ சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு மோட்டோ G45ல Corning Gorilla Glass 3 கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த 2 மொபைல்லையும் நாங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு எதுலேயுமே மென்ஷன் பண்ணல. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் மட்டும் நமக்கு மோட்டோ G45ல எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி நமக்கு டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது மோட்டோ G45 விட அந்த 2 மொபைலில் தான் நல்லா கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டோ G45 வீகன் லெதர் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த 2 மொபைல்லையும் நமக்கு பிளாஸ்டிக் ஃபினிஷில் தான் கொடுத்துருப்பாங்க. மோட்டோ G45 கம்பேர் பண்ணும்போது மற்ற 2 மொபைல்லையும் நமக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. மோட்டோ G45ல IP52 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 3 மொபைலுமே நமக்கு Android 14 சப்போர்ட்டோட வரும். ஆண்ட்ராய்டு அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டோ G45ல 1 வருஷம் தான் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மற்ற 2 மொபைல்லையும் 2 வருஷம் நமக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுத்துருவாங்க. ப்ராசஸர்னு பார்க்கும்போது நமக்கு 3 மொபைல்லையுமே ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மோட்டோ G45 கம்பேர் பண்ணும்போது அதை விட ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர் நமக்கு மற்ற 2 மொபைல்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு ஒரு நல்ல தரமான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபுல் டைம் கேம் ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா கூட இந்த மொபைல் எல்லாமே நமக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ப்ராசஸர் விஷயத்தில் பார்க்கும்போது நமக்கு மோட்டோ G45 விட மற்ற 2 மொபைல்லையும் கொஞ்சம் நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு பேக்கில் 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 3லேயுமே நமக்கு 50 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ரெண்டாவது கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மெகா பிக்சலில் ஒரு டெப்த் கேமரா, மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டோ G45ல 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருப்பாங்க. ஆனால் மற்ற 2 மொபைல்லையும் 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருப்பாங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மொபைல்லையும் 4K வரைக்கும் வீடியோ சப்போர்ட் இருக்குது. ஆனால் மோட்டோ G45ல 1080 பிக்சல் வரைக்குமே வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் நமக்கு 1080 பிக்சல் வரைக்குமே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3 மொபைல்லையுமே நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் வந்துடும். அதனால் சவுண்ட் குவாலிட்டி 3 மொபைல்லையுமே பெட்டராகவே இருக்கும். அப்புறம் UFS வெர்சன், ப்ளூடூத் வெர்சன், நமக்கு USB வெர்சன் 3 மொபைல்லையும் சேமாக தான் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது மோட்டோ G45 கம்பேர் பண்ணும்போது 2 மொபைல்லையும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு மோட்டோவில் 20 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 18 வாட்ஸ் தான் சப்போர்ட் இருக்கும். ஆனால் மற்ற 2 மொபைல்லையும் நமக்கு 44 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. பேட்டரி விஷயத்துலையும் நமக்கு மோட்டோ G45 கம்பேர் பண்ணும்போது அந்த 2 மொபைல்லையும் பெட்டராக கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் ஓரளவுக்கு சரியான அளவில் வெயிட் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்லிம்மாகவும் கொண்டு வந்திருக்காங்க. 3 மொபைலுமே நமக்கு ஒரே திக்னஸில் தான் கொடுத்துருக்காங்க. மோட்டோ G45 பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா 4GB வேரியண்ட்டை 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம்.
ஆனால் மற்ற 2 மொபைலையும் நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா 4GB வேரியண்ட்டை 11,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். 1000 ரூபா டிஃப்ரெண்ட் இருந்தாலும் நமக்கு எல்லா விஷயங்கள்லையும் நல்லா பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. மோட்டோ G45ல நமக்கு டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக Gorilla Glass 3 கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் நமக்கு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. மற்றபடி நீங்கள் எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த 2 மொபைல் தான் பெட்டராக இருக்குது. 2 மொபைலும் டிசைனுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ மூலம் 3 மொபைல் பற்றின கம்பேரிசன் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் மொபைல் வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.